ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அடுத்தது நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரேமமா பார்க்கலாம் வாங்க. கதிர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. கதிருமே பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. வெளியே எடுக்கிறதுக்காக ராஜி, பாண்டியன், பழனி இவங்க 3 பேருமே போயிருக்காங்க. சார் என் பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணல. என் பையன விட்டுருங்க சார்ன்றாங்க. சார் உங்க பையன் இந்த மாதிரி அவர தள்ளிவிட்டு இருக்காரு. அவரு ரொம்பவே ஆபத்தான நிலையில இருக்காருன்றாங்க. அதனால தான் அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம்ன்றாங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார்ன்றாங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே கதிர் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான் சார்ன்றாங்க. கதிர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவன் சார் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா கேட்கறது கிடையாது. அப்புறம் ராஜா இருந்துட்டு சார் கதிர் இருக்கா இல்லையா? அவன் என்னுடைய புருஷன் தான் சார்ன்றாங்க. கதிர் எப்படி சார் என்னுடைய அப்பாவ தள்ளிவிடுவான். அது வாய்ப்பே இல்ல சார்ன்றாங்க. ஏம்மா உன் வீட்ல உள்ளவங்க தாம்மா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்றாங்க. சார் வீட்ல உள்ளவங்க குடுத்துருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உண்மையிலேயே என்னுடைய அப்பாவ இவன் தள்ளிவிடல சார்ன்றாங்க. என் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாத்துவானே தவிர, என் அப்பாவ தள்ளி விடுறவன் இவன் இல்ல சார். தயவு செஞ்சு கதிர நீங்க விட்டுருங்கன்றாங்க. ஏம்மா என்னம்மா உன் அப்பாவ தள்ளி விட்டுருக்கான். நீ என்னடான்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணில பேசிட்டு இருக்கன்றாங்க. சார் நான் தப்பா எதுவும் சொல்லல. ஏன்னா எனக்கு கதிர் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் சார். என் புருஷனை நீங்க வெளியே விடுங்க சார்ன்றாங்க. நானே சொல்றேன் இல்ல சார் அவருடைய பொண்ணு அப்படி இருக்கும்போது ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களான்றாங்க. என்னுடைய அப்பாவை காப்பாத்தணும். கண்டிப்பா அது கதிரால மட்டும்தான் இருக்கணும். கதிர் கூட இருக்கணும். தயவு செஞ்சு வெளியே விடுங்க சார்ன்றாங்க. அதெல்லாம் விட முடியாதும்மா. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருல்ல அவரே சொன்னா மட்டும்தான் உன்னுடைய புருஷனை விட முடியும். இல்லன்னு வச்சுக்கோயேன் விட முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் என்னுடைய அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எப்படி சார் கதிர தப்பு பண்ணன்றத சொல்லுவாங்க. அவரு கண் முழிச்சு அப்படி சரியான பிறகு நானே கூட்டிட்டு வரேன் சார். கதிரை விடுங்க சார்ன்றாங்க. விட முடியாதுன்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கதிரை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்கன்றது அடுத்து வரக்கூடிய பிரமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.